தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 பாருங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முடிஞ்சு இப்போ 4வது மாதம் ஏப்ரல் மாதம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் பெரிய மாற்றங்கள் பெரிய நிகழ்வுகள் எதுவுமே உடைய ராசிக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மார்ச் மாதம் இறுதியில் 29ஆம் தேதிக்கு சனிப்பயிற்சி வந்துச்சு. சனிப்பயிற்சி வந்த உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஹாப்பினஸும் ஒரு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இருந்தது, ஏதாவது நம்ம லைஃப்பில் மாற்றங்கள் வராதா, இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி நமக்கு எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்டி படைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஜென்மச்சனி ஒரு 2-3 வருட காலமாக படாத பாடு படாத கஷ்டங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. சேர்க்கை லாபத்தை விட அது இல்லாமல் நஷ்டங்கள் அதிகமாக சந்திச்சிங்க. குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளான பகைகளை சந்திச்சிங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான பிரிவினைகள் நிறைய நடந்தது. ஃபேமிலி விட்டு கூட ஒரு சிலர் பிரிஞ்சு போகக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. வேலை இருந்தும் கூட மன நிறைவில்லாத சூழல் இருந்ததும் நடந்தது. இப்படிப்பட்ட நிறைய நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி தொடக்கம் கூட இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு பெரிய அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசிக்கு 2ல் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு பக்கம், சனியோட இணைவில், சூரியனுடைய இணைவில், புதனுடைய இணைவில், சுக்கிரனுடைய இணைவில், கிட்டத்தட்ட 5 இணைவில் கிட்டத்தட்ட குடும்பஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் புத பகவான், அவர் 2ல் இருக்கார். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னால் சுக்கிரபகவான், அவரும் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு 7ஆம் அதிபதி அவரும் இருக்கார். கிட்டத்தட்ட ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அவரை பொறுத்து வேலை செய்வார். இப்பேற்பட்ட சூழலில் 8ல் கேது, 6ல் செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய் என்ன செய்ய போகுது, இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்காது. ஜென்மச்சனி முடிஞ்ச பிறகும் அலைச்சலாங்கன்னு கேள்வி கூட இருக்கலாம் உங்களுக்கு. பட் அந்த அலைச்சல் என்ன வகையில் நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த அலைச்சல் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு, இந்த அலைச்சல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் அலைச்சல் நடக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன ஏதாவது மறுபடியும் மேலும் மேலும் நமக்கு தடையாக இருக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு ஹாப்பியை தான் கொடுக்குமே தவிர எந்த மாற்று கருத்தும் இல்லை. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். இப்படி பிஸ்னஸ் ரொம்ப நாள் வராத பணங்கள் அல்லது பிஸ்னஸில் இன்னும் அடுத்த நகரம் கொண்டு போகிறது, புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது, புதிய உத்திகளை தேடி போகிறது, புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இப்படி பிஸ்னஸில் நல்ல லாபகரமான சூழல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் அது பிஸ்னஸை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அதே மாதிரி வேலையும் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தான். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்நாடு உள்ளூர் இருக்கிற கம்பெனிலே ஏதாவது சேஞ்ச் ஓவர் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை. வெளி கம்பெனி, வெளியூர், வெளிப்பயணம் இந்த மாதிரியான விஷயங்களை தேடி போகிறதா இருந்தால் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ருண ரேகை சத்து சாத செவ்வாய் இருக்கிறனால வீண் வாக்குவாதங்கள் வம்பு வழக்கில் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதோட அர்த்தாஷ்டம குரு ஒரு பக்கம் இருக்குது. ஜென்மச்சனி முடிஞ்ச அர்த்தாஷ்டம குரு ஆரோக்கியத்தை மெயினாக கவனிக்கணும். நண்பர்கள் உறவினர்களுக்கு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கம்மி பண்ணிக்கணும். வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தான் அவங்ககிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். சம்மந்தமில்லாத பேச்சு, சம்மந்தமில்லாத பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு பொதுவாகவே சொல்லக்கூடிய கருத்து தான். பட் இந்த நேரத்தில் அதிகமாகலாம். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணுங்கள். சம்மந்தமில்லாத பார்த்திங்கன்னா வார்த்தைகளை விடாதீங்க. எல்லா விதத்துலையுமே ஒரு அளவுக்கு நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் பெரிய இழப்புகளையும் பெரிய பாதிப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்காது. அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை கல்யாண பேச்சுவார்த்தை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சி ஒரு கடனுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த கடன் அப்படிங்கிறத முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் சுப செலவுகள் கன்வெர்ட் பண்ணலாம். 4 குரு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னால கண்டிப்பாக திருமணத்துக்கு உடைய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. சுபகாரியங்களுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பட் ரொம்ப பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா அதிகப்படியான மெனக்கடல் இருந்துச்சுன்னா ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு மே வரை வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு மேலே வேணால் திருமணத்துக்கான முயற்சினா 5ல் குரு வந்துடுவார். கிட்டத்தட்ட உங்களுக்கு செவ்வாயும் பார்த்திங்கன்னா 6, 7வது வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம நல்ல நன்மைகளை பார்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது இருதய சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சுக்கணும். கொடுக்கல் வாங்கலை கவனிச்சுக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த 2025 இந்த ஏப்ரல் உங்களுக்கு பெரிய பாதிப்போடையும் கழகத்தை கொடுக்காது. நார்மலாக கொண்டு வந்தாலும் தைரியமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க. ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம்.
இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்குது, அது யோகமாக இருக்கா பாவமாக இருக்கா அல்லது யோகத்துடைய கனெக்டில் இருக்கா, என்ன நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியடில் உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம். அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, பிறந்திருக்கிற திசை என்ன, இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன, என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டுருக்கு, இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல தொழில் அமையல, நல்ல மனைவி அமையல, நல்ல ஒரு குடும்பம் அமையல, கணவர் அமையல, அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல, எப்போவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும், அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க, கைப்படல வந்து ஜாதகம் வருது, பார்த்தா டேட்டா பொறுத்து டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது, திசாபுத்தியுடைய சேஞ்ச் இருக்குது, நிறைய மாற்றங்கள் வருது. அப்போ என்னென்னா அதை வச்சு அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கிடைக்காம போயிடுது. அதனால் சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதகத்துடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, அடுத்த நகருக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை, நல்ல ஒரு ஜாதகம் எழுதணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நினச்சாலும் நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க, எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகத்தை அனுப்ப முடியுங்களா, அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதி எனக்கு அனுப்ப முடியுமானா கண்டிப்பாக தாராளமாக அதையும் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.